தமிழ்நாட்டுல இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் மிகச் சரியான மக்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிறதா அப்படின்னு வந்து பார்த்தா அப்படி இல்லை. மக்களுக்கு பரவாயில்லப்பா எல்லா கருத்து கணிப்புகளுமே இப்ப திமுகவுக்கு ஆதரவா இருக்கு. அதனால நம்ம அவங்களுக்கே ஓட்டு போட்டுருவோமே என்று ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு மக்களை வந்து திசை திருப்புவதற்காக, மடைமாற்றுவதற்காக செயல்படுவதாக நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது வெளிவரக்கூடிய பெரும்பாலான பத்திரிகை காட்சி ஊடகங்களில் வெளிவரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் அது கருத்து திணிப்புகளாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். அதிலும் இது திமுக வெளியிட்டதுன்னா நீங்க சொல்லவே வேண்டியதில்லை. அவர்களுக்கு சாதகமான எனக்கு ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகை ஊடகங்களில் பெரும்பாலானவற்றை அவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து தனித்து வந்து அதிமுகவை தலைமையில் யார் என்கிற அந்த போட்டியெல்லாம் இருந்த போது தனித்த தலைமையாக தான் நின்று அந்த கட்சியை வழிநடத்த முடியும் என்கிற அந்த கமிட்மெண்ட் அவர் ஏற்றுக்கிட்டார். அதே போல தற்பொழுது விஜயினுடைய வரவு காரணமாக அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ரசிக பட்டாள கூட்டம் வந்து அது எத்தனை வாக்குகளை வந்து அவங்க எடுக்க போறாங்க, அது யாருடைய வாக்குகளை பதமாக்க போகுது, அதிமுக வாக்கா திமுக வாக்கா என்பது இந்த வாதமா நடந்துட்டு இருக்கு. அப்ப 41 விழுக்காடு அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி 43 அப்படின்னா 2 விழுக்காடு வேறுபாடு தான் இருக்கும். மிக ஒரு டஃப்பான காம்படிஷன்ல வந்து அதிமுக திமுக கூட்டணி வந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் வாக்குப்பதிவு நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அனல் பறக்கக்கூடிய பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே வேளையில் தமிழ்நாட்டில் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் மிகச் சரியான மக்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிறதா அப்படின்னு வந்து பார்த்தா அப்படி இல்லை. இப்பொழுது வெளிவரக்கூடிய பெரும்பாலான பத்திரிகை காட்சி ஊடகங்களில் வெளிவரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் அது கருத்து திணிப்புகளாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா கள நிலவரம் வேறாக இருக்கிறது, இவர்கள் வந்து வெளியிடும் எண்ணிக்கைகள் வந்து வேறாக இருக்கிறது. அதிலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மைத்தன்மையை கூட மறைத்து இவர்கள் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பு தான் பத்திரிகை ஊடகங்கள் அதிகமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமா இவங்க என்ன செய்ய விரும்புறாங்கன்னா, இந்த தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் என்ன செய்ய விரும்புறாங்கன்னா, இப்படி ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறது, ஒரு நெரேட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை உருவாக்கி மக்களுக்கு பரவாயில்லப்பா எல்லா கருத்து கணிப்புகளுமே இப்ப திமுகவுக்கு ஆதரவா இருக்கு, அதனால நம்ம அவங்களுக்கே ஓட்டு போட்டுருவோமே என்று ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு மக்களை வந்து திசை திருப்புவதற்காக, மடைமாற்றுவதற்காக செயல்படுவதாக நம்ம பார்க்கிறோம். இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கள நிலவரத்தை ஏன் பிரதிபலிக்கலன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது பெரும்பாலும் கடந்த தேர்தல்கள் அடிப்படையில் வாக்குனுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, அரித்மெட்டிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இவங்க கருத்து கணிப்புகளையே வெளியிடுறாங்க. அதிலும் இது திமுக வெளியிட்டதுன்னா நீங்க சொல்லவே வேண்டியதில்லை. அவர்களுக்கு சாதகமான எனக்கு ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகை ஊடகங்களில் பெரும்பாலானவற்றை அவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அவர்கள் தான் அந்த பத்திரிகை ஊடகங்களை நடத்துறாங்க நம்ம பார்க்க முடிகிறது, காட்சி ஊடகங்களை நடத்துறாங்கன்னு பார்க்க முடியுது. அதனால சரியான விவரங்கள் வெளிவரல அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் இப்படித்தான் இருக்குமானா, ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு சாதகமான ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்க விரும்புவாங்க. ஆனால் திமுக ஆட்சியில அந்த விழுக்காடு இருக்கிறது இல்லைங்களா, ஒரு 10 விழுக்காடு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, ஏதோ அரசியல் ஆளுங்கட்சி ஒரு விருப்பத்திற்காக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலாம். 90 விழுக்காடு வந்து இப்படிப்பட்ட நெரேட்டிவ் செட் பண்றது, கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதுதான் திமுகவினுடைய அந்த பாணியாக இருக்கிறது என்பதுதான் அதிர்ச்சியை கொடுக்குது. ஏன்னா பொதுமக்களுக்கு சரியான தகவல்கள் சென்று சேராமல் செய்வது என்பது சட்டவிரோதம். பொதுமக்களுக்கு உண்மையான நிலவரம், நாட்டினுடைய நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அந்த அளவுல மக்களுடைய எண்ணப்பாடு என்னவாக இருக்கிறது இந்த தேர்தலில் அப்படின்னு தெரிந்து கொள்ள ஒவ்வொரு வாக்காளருக்கும் உரிமை உண்டு, குடிமகனுக்கும் உரிமை உண்டு. ஆனால் இந்த பத்திரிகை ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எல்லாம், குறிப்பாக திமுக ஆதரவு காட்சி ஊடகங்கள் எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தா, இவர்கள் ஒரு கருத்துருவாக்கத்தை அந்த மக்கள் மீது திணிக்கிறாங்க. நடைமுறையில் இல்லாதவற்றெல்லாம் திணிக்கிறாங்க. எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இப்ப கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக முதலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக தலைமை பொறுப்பு ஏற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 4.5 ஆண்டு காலம் அந்த ஆட்சியை வந்து நிறைவு செஞ்சார். அதன் பிறகு வந்து தனித்து வந்து அதிமுகவை தலைமையில் யார் என்கிற அந்த போட்டியெல்லாம் இருந்தபோது தனித்த தலைமையாக தான் நின்று அந்த கட்சியை வழிநடத்த முடியும் என்கிற அந்த கமிட்மெண்ட் அவர் ஏத்துக்கிட்டார். அதனுடைய வெளிப்பாடு என்ன செஞ்சார்னு வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே தமக்கு எத்தகைய ஆதரவு இருக்கிறது என்று கட்சிக்காரர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும், அதே போல வெளியுலகத்திற்கு தெரிவிப்பதற்காகவும் கடந்த தேர்தலில் தேமுதிகவை மட்டும் இணைத்துக் கொண்டு தனித்து அதிமுக போட்டியிட்டது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக போட்டியிட்டது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 20, 21 விழுக்காடு வாக்குகளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றிருந்தார்.
அதுல தேமுதிகவினுடைய 0.4 5 அல்லது 50.5 விழுக்காடு நீங்க விட்டுட்டீங்கன்னா 20 விழுக்காடு வாக்குகளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா இல்லாத அதன் பிறகு ஒரு தலைமை பொறுப்பு ஏற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக 20 விழுக்காடுகளை பெற்றது என்பது ஒரு மிகப்பெரிய கூர்ந்து கவனிக்கப்பட்ட ஒன்று. அப்பொழுது வந்து பாஜக அணி தனிச்சு நின்னாங்க. அவர்கள் ஒரு 18 பாஜகல நீங்க வந்து பாமக, அதே போல வந்து ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம் உள்ளிட்ட இவங்கெல்லாம் இணைஞ்சு வந்து தனி கூட்டணியா நின்னாங்க. அது 18 விழுக்காடுகளை அந்த கூட்டணி பெற்றது. இவர்கள் இருவருமே தனித்தனியா நின்னாங்க. அப்போ வந்து திமுக என்ன நினைச்சது, இவர்கள் தனித்தனியா நிக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி வேற சொல்லிட்டாரு, நாங்கள் பாஜகவோட கூட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. எனவே நாம் தான் மீண்டும் 200 இடங்களில் வெற்றி பெறப் போவதாக திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீரென்று அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேர்ந்தது அப்படிங்கிறத வந்து இவங்களால ஏற்றுக்கவே முடியல திமுகனால. அதனால தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி பற்றி எல்லாம் அவர்கள் வந்து விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுல என்ன ஒரு அடிப்படை ஏன் வந்து திமுகவுல பதட்டம் அடைஞ்சது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 20 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவின் 20 விழுக்காடும், இந்த பாஜக தலைமையிலான 18 விழுக்காடும் ஒன்று சேர்ந்தால் 38 விழுக்காடு வாக்குகள் வந்துருச்சு. இப்ப 38 விழுக்காடு வாக்குகளை வந்து இந்த கூட்டணி பெற்றுவிட்டால், அ அ திமுக கூட்டணியிடம் இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, 45 விழுக்காடு இருக்கு. அப்ப 45 ஒரு 38 2 சேர்ந்தா இப்பவே 7 விழுக்காடு தான் அதிமுகவுக்கும், திமுகவுக்குமான இடைவெளி. இதுல திமுகவிற்கு எதிர்ப்பான வாக்குகள் அப்படின்னு வந்து ஒரு 3 விழுக்காடு குறைஞ்சதுன்னா, உங்களுக்கு 43 விழுக்காடு. அதே வேளையில் அதிமுகவிற்கு ஆதரவான வாக்குகள் வந்து புதிய அளவுல வந்து உயருச்சு அப்படின்னா, அதுல ஒரு 3 விழுக்காடு அல்லது 4 விழுக்காடு நீங்க உயர்வதா வச்சுட்டா கூட 38ல இருந்து 41 வந்துருவாங்க. அப்ப 41 விழுக்காடு அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி 43 அப்படின்னா 2 விழுக்காடு வேறுபாடு தான் இருக்கும். மிக ஒரு டஃப்பான காம்படிஷன்ல வந்து அதிமுக, திமுக கூட்டணி வந்து இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதனால தான் திமுக பதட்டப்பட்டது. 200 இடங்கள் நம்ம வெற்றி பெறுவதா நம்ம பரப்புரை பண்ணோமே, ஆனால் இந்த கூட்டணியால் வந்து இப்ப அந்த கனவு வந்து சரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் முதல் திமுகவிற்கு ஒரு பின்னடைவு. அதன் காரணமா இப்ப என்ன பண்ணாங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து சின்ன கட்சி, பெரிய கட்சிலாம் பார்க்காத. ஒரு புள்ளி 10 விழுக்காடு, புள்ளி 20 விழுக்காடு, புள்ளி 30 விழுக்காடு இருந்தாலும் அவங்களே வந்து கூட்டணியில சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு 25 பேர் கொண்ட கட்சிகள் கொண்ட பெரிய கூட்டணியா அமைச்சு நிக்கிறாங்க. எல்லாரும் யாரெல்லாம் வரீங்களோ வாங்கன்றாங்க. பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக தாங்கள் வலுவாக இருப்பதைப் போல, கூட்டணிகள் வலுவாக இருப்பதால் எதிர்க்கட்சிகள் தான் வந்து வலுவற்று இருப்பதைப் போல பரப்புரைகளை மேற்கொள்றாங்க. அதே போல தற்பொழுது விஜயினுடைய வரவு காரணமாக அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ரசிக பட்டாள கூட்டம் வந்து அது எத்தனை வாக்குகளை வந்து அவங்க எடுக்க போறாங்க. அது யாருடைய வாக்குகளை பதம் பார்க்க போகுது? அதிமுக வாக்கா, திமுக வாக்கா என்பது என்கிற வாதம் நடந்துட்டு இருக்கு. கருத்து கணிப்பை உண்மையாவே எடுத்துட்டு கொண்டு போய் இன்னைக்கு வந்து காட்சி ஊடகங்களை கொடுத்தா கூட வேண்டாம் வேண்டாங்க இந்த எண்ணிக்கைலாம் போட்டா நாங்க ஆளுங்கட்சியை கோவிச்சுக்க வேண்டியது இருக்கும். குறிப்பா திமுக கோவிச்சுக்க வேண்டியது இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் மாத்தி கொடுக்குற மாதிரி இருந்தா நாங்க சொல்ற மாதிரி இருந்தா நாங்க போடுறோங்கிற மாதிரி இப்பொழுது சமையலறையில் செய்யப்படக்கூடிய காய்கறிகள் வந்து எப்படி அங்கேயே அறுத்து வந்து சமையல் பண்ணி இதையாவது கூட்டாஞ்சோறு மாதிரி வந்து மக்களுக்கு கொடுத்துடலாம். தான் கொடுப்பதைத்தான் மக்கள் உண்ண வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு இந்த பத்திரிகை ஊடகங்களும், காட்சி ஊடகங்களும் கொண்டு போறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பல கருத்து கணிப்புகளை வெளியிட்ட ஸ்ரீராம் போன்றவங்க எல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்பொழுது வந்து இணையத்திலேயே வந்து எக்ஸ் தளத்திலேயே வந்து அந்த கருத்து கணிப்பு வெளியிட வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ஜனநாயகமாங்கிற கேள்வி நமக்கு வருது. டெமோக்ரஸின்னா என்ன? யார் வெற்றி பெறுறாங்க, பெறல அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பு. அது பற்றி கருத்துக்களை வந்து அவர்கள் மக்களிடம் கேட்டு வெளிப்படுத்துறாங்கன்னா, அது நமக்கு எதிராக இருந்தால் அதை வெளிப்படுத்தக்கூடாது. நமக்கு சாதகமாக இருந்தால் மட்டும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று திமுக நினைப்பதே வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு அ க உண்மையிலேயே பெரிய பின்னடைவு தான். அவர்கள் அச்சப்படுகிறார்களோ என்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில இது உருவாக்குது. அரசியல் கட்சிகள் மத்தியில உருவாக்குது. இதுதான் இப்போதைய ஒரு வருத்தம் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. எனவே அது ஒரு ஒரு பத்திரிகை ஊடகங்களோ அல்லது இது போன்ற அரசியல் திறனாய்வாளர்களோ அவர்கள் மக்கள் கருத்துக்களை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி வெளியிடுறாங்க அப்படின்னா, அது அது அவர்கள் வெளியிடக்கூடியது. அந்த கருத்து கணிப்பு என்பது அவர்கள் வெளியிடக்கூடியது. அதுல வந்து ஆளுங்கட்சிக்கு பிடிச்சிருந்தா சரி, பிடிக்கலன்னா மக்கள் தீர்ப்பு சொல்லட்டுமே அப்படின்ட்டு கடந்து போறது தான் சரியா இருக்கும். ஆனா அப்படிலாம் எனக்கு எதிரா யாருமே பேசக்கூடாது. ஒருத்தர் கூட சிந்திக்கவே கூட கூடாது என்கிற அந்த ஒரு எண்ணத்துல வந்து திமுக இருப்பது அந்த கட்சிக்கு நல்லதல்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் நம்ம. அரசியல் கட்சியினுடைய பரப்புரைகள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த முறை அதிமுக, நாம் தமிழர் கட்சி தான் நீங்க மிக விரைவாக முன்னதாகவே அவர்கள் பணியை தொடங்கிட்டாங்க. அதுல குறிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கூட அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று தள்ளி தான் வந்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் போனார், தொகுதிகளுக்கும் போனார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்கூட்டியே பயணம் செய்து இவர்களெல்லாம் தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட முன்னாடியே வந்து 175 தொகுதிகள் அவர் வந்து போய் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம்.
அதே போல வேட்பாளர்களை நியமிப்பதிலும், அது கூட்டணி உருவாக்குவதிலும் அதிமுக பெருசா அலட்டிக்கவே இல்ல. அவர்கள் வந்து இதுதான் கூட்டணி, இதுதான் கூட்டணி. யாராவது வந்தா பார்ப்போம். இல்லன்னா நம்ம பாட்டுல வந்து நம்ம பயணத்த தொடருவோம் அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகல வந்து ஏராளமான பதட்டங்களை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா ஏற்கனவே நான் அந்த முன்னதா சொன்னது போல 25 கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் பயணம் செய்ய வேண்டிய நிலை. ஒருத்தர கூட விட்டுறக்கூடாது. புள்ளி 10 விழுக்காடு, புள்ளி 20 விழுக்காடு வாக்கள் இருந்தா கூட எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பெரிய ரயில் பெட்டி போல பயணம் செய்வோம் என்பதாக அவர்கள் போயிட்டு இருக்காங்க. பரப்புரைகள வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேருமே பரப்புரை மேற்கொள்றாங்க. ஆனால் பல இடங்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் சென்றபோது, அந்த தொகுதியிலேயே வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. திமுகவை சேர்ந்த ஆளுமைகளே வந்து பல இடங்கள்ல தொகுதிகளுக்கு போக முடியாம இருக்காங்க. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அ முதல்ல வந்து நாம் இவ்வளவுலாம் செஞ்சிருக்கோங்கிற உரிமையோடு ஆ திமுகவினுடைய வேட்பாளர்களோ அல்லது ஆளுமைகளோ, தலைவர்களோ வந்து களத்துக்கு போக முடியாத நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம. அந்த வகையில அதிமுகவுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு செல்லும் இடங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக அவருடைய கட்சிக்காரர்கள் முதல்ல வந்து பெருமளவுல வந்து நிக்கிறாங்க. பொதுமக்களும் வந்து காது கொடுத்து கேட்கிறாங்க. அப்புறம் நாம் தமிழரும் அதே போல மக்கள் வரவேற்பை பெற்ற கட்சி. அதாவது 2 பேரு தான் நீங்க வந்து தொடக்கத்துல இருந்து இந்த ஆளும் கட்சி வந்து இந்த மக்களுக்கு ஆளும் கட்சியால் மக்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள், தொல்லைகள், பிரச்சனைகள் பற்றியெல்லாம் அழுத்தம் திருத்தமா முன்வைக்கிறது இந்த கட்சியில இருக்கு. இதற்கிடையில விஜய் வந்தாருன்னா, விஜய் ஒரு குறிப்பிட்ட சிலதை மட்டும் தான் வந்து திமுகவுடைய தலைவரை பற்றியோ அல்லது மோடி அவர்களை பற்றி மட்டுமே சில வரிகள் பேசிட்டு போறாரே தவிர, மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன, ஏது அப்படிங்கிறத வந்து அது இப்போ கடைசி நேரத்துல வந்து ஒரு பட்டியல் மாரி வாசிச்சுட்டு போயிறாரு. அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத அவர் முன்வைக்கல. இப்போ இவங்கலாம் வந்து ஒரு தீர்வுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலிருந்து தீர்வை கொடுத்தவர். இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இதுதான் தீர்வு என்று சொல்லக்கூடியவர். ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னும் அந்த அந்த ஆட்சி அதிகார அனுபவமும் அவருக்கு இல்லை. அதேபோல இதற்கு என்ன தீர்வு, இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத அவர் முன்வைக்கல. அ அ அவருக்கு ஒரு கரகோஷம் கிளம்பும் வகையில், கைதட்டல்கள் கிளம்பும் வகையில் அவருடைய ரசிகர்கள் வந்து உற்சாகமாகும் வகையில் தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கின்றனவே தவிர, எல்லா மக்களையும் தொடக்கூடிய அளவிற்கு மக்கள் பிரச்சனைகளையோ, அல்லது நம்ம எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டையோ முன்வைக்காத நிலையில இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கூட்டணி கட்சிகள் என்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் களத்துல முன்னணியில இருக்காரு. நாம் தமிழர் கட்சியும் அடுத்ததாக முன்னணியில இருக்குன்னு பார்க்கிறோம். திமுக வந்து அவர்கள் மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய எதிர்ப்பை எப்படி சமாளிப்பது என்று திணறிக் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கிறோம். விஜய் இந்த அளவுக்கு தான் இருக்காரு. முதல் தேர்தலாக ஒரு முதல் அ அ வேட்பாளராக அ களத்துல முதலா இறங்குனா, ஒரு எப்படி சொல்றது? நீங்கள் ரொம்ப அ அனுபவம் இல்லாத புத்தம் புதியவராக ஃப்ரெஷர்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா? அவர்கள் இறங்கினால் என்னென்னவெல்லாம் அவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பார்களோ, அதைத்தான் விஜய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிப்பா சார். உங்களோட நேரம் ஒதுக்கி அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.